எல்லாருக்கும் வணக்கங்க. லாஸ்ட் வீக் என் பையனுக்கு அடினாய்டு அப்புறம் டான்சில் சர்ஜரி பண்ணியிருந்தாங்க. இப்போது வீட்டுக்கு வந்துட்டோம். அவன் நல்லா ரெக்கவர் ஆகிட்டு வர்றாங்க. ரொம்ப நல்லா இருக்கான். உங்கள் எல்லாத்துடைய ப்ரேயர்ஸ்க்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் எல்லாத்துடைய லவ் அண்ட் சப்போர்ட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எதுக்காக இந்த சர்ஜரி பண்ணணும், என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நீங்களும் ஒரு 12 இயர்ஸ்க்கு பிலோ இருக்கிற குழந்தைகளுக்கு வச்சுருக்கீங்க அப்படின்னா, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன். ஏன் அப்படின்னா, ஒரு 1 இயராகவே என் பையனுக்கு கோல்டு, காஃபு, அப்புறம் நைட்டு தூங்கும்போது ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டிஸ் இருந்துகிட்டே இருந்துச்சு. நிறையா கொஞ்சம் கொரட்டை விடுற மாதிரி சவுண்டு, ஒரு மாதிரி கர்ரு கர்ருன்னு சவுண்டு, நடந்து வந்தாலே ஒரு மாதிரி சவுண்டு, அவன் மூக்கில் கரெக்டாக மூச்சே விட முடியாமல் வாயை திறந்தே மூச்சு விட்டுட்டு இருந்தான். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருந்தது. கோல்டு விடவே இல்லை, மெயின் பிரச்சனை அதுதாங்க. அப்புறம் காஃப் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. நைட்டு படுக்கவே முடியாது அவனால். நிறைய நேரம் உட்காந்துட்டு தான் தூங்குவான். அந்த மாதிரி சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. கடைசி ஆக அந்த மாதிரி சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. நாங்களும் நிறைய பீடியாட்ரிஷியன், நிறைய டாக்டர்கிட்ட போயிட்டே இருந்தோம் மாற்றி. ஆனால் யாருமே இது அடினாய்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக டயக்னோஸ் பண்ணவே இல்லைங்க. எல்லா பக்கம் வீசிங்கு, கோல்டு, அலர்ஜி இந்த மாதிரிக்கு மட்டுமே மருந்து கொடுத்துட்டே இருந்தாங்க. ஆன்டிபயோட்டிக் இந்த மாதிரி கொடுத்துட்டே இருந்தபோது, ஹெவியாக அதே கொடுத்துட்டே இருந்தபோது அவனுக்கு அதை எடுத்துகிட்டே இருக்கும்போது அவனுக்கு நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் வர ஆரம்பிச்சுது. கடைசியில் பஃப்பெல்லாம் அடிக்க ஆரம்பித்தோம். லாஸ்ட்டு ஒரு 15 டேஸாக ரொம்பவே அவனுக்கு சிவியராக இருந்த மாதிரி இருந்துச்சு. அவனால் சுத்தமாக தூங்க முடியல. ரொம்ப காஃப் ஜாஸ்தியாச்சு. அப்புறம் நாங்கள் ஒரு டாக்டர்கிட்ட, ஒரு பல்மாலஜிஸ்ட் கிட்ட போனோங்க. அது நுரையீரல் டாக்டர்கிட்ட போனோம். அவர் சொன்னது இது இஎன்டி போய் பாருங்கள் நீங்கள் உடனே. இது நுரையீரல் ப்ராப்ளம் இல்லைங்க, இது இஎன்டி ப்ராப்ளம், இது அடினாய்டு, இதுக்கு நீங்கள் சர்ஜரி தான் பண்ணணும், தம்பிக்கு ரொம்ப சிவியராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இஎன்டிக்கு ரெஃபர் பண்ணாங்க. நாங்கள் அங்கே போயிட்டு என்டோஸ்கோப்பியெல்லாம் எடுத்து பார்த்துட்டு கிரேடு 4 வந்துருச்சு, நீங்கள் கண்டிப்பாக சர்ஜரி தான் பண்ணணும். 85% அந்த மூக்கு வழியாக இருக்கிற, மூக்குக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சுரபி தாங்க இந்த அடினாய்டு. அந்த அடினாய்டு அதிகப்படியான அலர்ஜியோ இல்லை ஏதாவது அதிகப்படியான சைனஸ் பிரச்சனை இந்த மாதிரி இருந்தால அது ட்ரிகர் ஆகி அது என்லார்ஜ் ஆகிறது, அதாவது வளர்ந்துடுறது. அது ஒரு மாதிரி டிஷ்யூ மாதிரி இருக்கும். ஒரு சொல்லப்போனால் ஒரு சதையினே வச்சுக்கலாமே. அதை வளர்ந்துட்டா அப்போ மூக்கு துவாரத்துக்கு பின்னாடி அது இருக்கும்போது அது மூச்சு போகிற இடத்த அதை அடைச்சிக்கும். அப்போது நார்மலாக குழந்தைங்கனால ப்ரீத் பண்ண ரொம்ப சிரமப்படுவாங்க. அப்படி தான் இந்த அடினாய்டு இருக்கும். அங்கே இது என்னென்னு தெரியாமல் ரொம்ப நாள் லேட் பண்ணதுனால இப்போ கிரேடு 4 வரைக்கும் வந்துருச்சு. மெடிசனில் கண்ட்ரோல் ஆகாது அப்படிங்கிறதுக்காக சர்ஜரி பண்ணாங்க. அடினாய்டு கூடவே டான்சில் அதுவும் சேர்ந்தே பண்ணினாங்க. அடினாய்டு எல்லா குழந்தைகளுக்கும் இருக்கிறது தாங்க. அது ஒரு ஏஜுக்கு அப்புறம் சுருங்க ஆரம்பிக்கும். ஆனால் அது வளர்ந்துட்டு வந்தால் தான் இந்த மாதிரி தொந்தரவுலாம் இருக்கும். இதை முதல்லையே பார்த்துட்டா கண்டிப்பாக மெடிசனில் க்யூர் பண்ண முடியும். கொஞ்சம் லேட்டானால் மட்டும்தான் சர்ஜரி போக வேண்டியது இருக்கும். சர்ஜரி போனால் பயம்லாம் இல்லைங்க. இது நான் நிறையா குழந்தைகளுக்கு இந்த மாதிரி பண்ணுறாங்க. பயப்படவெல்லாம் ஒன்றுமே அவசியம் இல்லை. அடினாய்டு டான்சில் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டா அதுக்கப்புறம் திருப்பி அந்த பிரச்சனை வராது. கண்டிப்பாக அந்த கிளாண்டே நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். அப்படிங்கும்போது திருப்பி அது கண்டிப்பாக வளராது. நார்மல் சதை மாதிரி வளராதுங்க. அது ஒரு சுரபி. அதனால நீங்கள் பயப்படவே வேண்டாம். ஏதாவது பிரச்சனை இந்த மாதிரி கோல்டு தொடர்ந்து கண்டினியூஸாக இருக்குதுன்னா பீடியாட்ரிஷியன் கூடவே இஎன்டியை கண்டிப்பாக பாருங்கள். இல்லையே பார்த்துட்டா நார்மல் மெடிசன்லேயே க்யூர் பண்ணிடலாம். இது பயப்படுற அளவுக்கு பெரிய பிரச்சனையெல்லாம் கிடையாதுங்க. ஒரு 3 நாளில் வீட்டுக்கு வந்துடலாம். ஒரு 15 டேஸில் ரெக்கவர் ஆயிடுவாங்க.